நல்ல நேரத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். திருமண தடைகள் மாறும்படியாக ஒரு 3 நாட்கள் நம்ம ஒரு விசேஷித்த ஜெபத்தை நம்ம ஒழுங்கு செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு பெரிய இரக்கத்தை பாராட்டினார். ஸோ இந்த ஜெபத்தை சர்ச்சில் அட்டன் பண்ணுறவங்க, இன்னும் ஆன்லைன் மூலமாக ஒரு பெரிய ஒரு க்ரௌடு, நிறைய ஜனங்கள் ஸோ வெளியிலே இங்கே வர முடியாமல் கூட இருந்து இந்த ஜெபத்தை கலந்து கொள்ளுகிறீர்கள். எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னும் சிலர் வெளியூரில் இருந்து நேரடியாக போய் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கூட வந்திருக்கிறீங்க. ஸோ எல்லாரையுமே நான் வாழ்த்துகிறேன். நம்ம ஆண்டவர் ஆண்டவரை தேடும்போது நம்மை ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமேன் சொல்லுங்கள். நேற்றைய தினத்திலே அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஒரு 3 விதமான ஒரு ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இது முழுக்க முழுக்க இந்த 3 நாட்களும் ஜெபம் மட்டும்தான். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் சமூகத்தில் நம்ம ஏறெடுக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். நம்ம அவருடைய நாமத்தினாலே எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஸோ அதனால எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது. இந்த ஜெபத்தில் எத்தனை 1000 பேர் கலந்து கொண்டாலும் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் திருமணம் நடப்பது உறுதி. அவருடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டப்போவது உறுதி. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்த போகிறது உறுதி. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தங்கச்சி நம்முடைய திருச்சபையில், அவர்கள் வெளியூருக்கு போயிட்டு ஊட்டிக்கு போயிட்டு வர்ற வழியில் நம்முடைய சர்ச்சை சந்திக்கணும். அது அந்த தங்கச்சியினுடைய ஆசை கிடையாது, அது அவங்க அம்மாவுடைய விருப்பம். அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் எப்படியாவது பிள்ளைய நான் உங்களை சந்திக்க நான் சொல்கிறேன், அவளுக்காக ஒரு ஜெபம் மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்னு. உடனே எதற்காக அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவளுக்கு வயசு அதிகமாகிடுச்சு, இன்னும் மேரேஜ் ஆகலை, அதனால் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அடுத்த வார்த்தை அவங்க சொன்னாங்க, அதில் அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நாங்களும் இந்த மாப்பிள்ளை கேட்குறது மாதிரி இருக்காங்க, அவரை வர சொல்லலாமா, பார்க்கலாமா, நீ ரெடியாக இருக்கிறியான்னு கேட்டால் இல்லை, வர சொல்ல வேண்டாம், நான் இப்போ ரெடியாக இல்லை, நான் இப்போ ஆயத்தமாக இல்லை. அப்படியே நாங்கள் எத்தனையோ மாப்பிள்ளைகளை சொன்னோம். எல்லா மாப்பிள்ளைகளையும் அவள் ஒரு மாப்பிள்ளையை கூட வீட்டில் வரவே அவள் அனுமதிக்கலை. என்னன்னே தெரில, நாங்களும் சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க வந்தாங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பாப்பாவும் வந்தாங்க. அப்போ ஒரு 10 நிமிடங்கள் அந்த தங்கச்சியிட நான் பேசினேன். திருமண வாழ்க்கையில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, பட் குடும்பம் எவ்வளோ முக்கியமானது, ஏன் குடும்பம் இணைக்கப்படணும், அப்படி குடும்பம் இல்லைன்னா என்ன நடக்கும், இல்லைன்னா நம்மளா ஏதோ ஒன்றை மனசில் நினச்சிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணதுனால எவ்வளோ பெரிய ஆபத்துகள் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் தாண்டி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ 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 ஜெபம் பண்ணுப்பா, நீ ஆண்டவரிடத்தில் கேட்கணும், நீ ஆண்டவரிடத்தில் கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு செய்வார். நீ முதல்ல விருப்பப்பட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை கொண்டு போய் விட்டு என்னை ஆசீர்வதித்து நான் அப்படி ஒரு வாழ்க்கையில் இணைக்கப்படணும்னு நீ ஆசைப்பட்டு நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புனேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் நான் சொன்ன வார்த்தையை அவள் அந்த தங்கச்சி ரிசீவ் பண்ணதா கூட காமிச்சிக்கல என்கிட்ட. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால அப்படி ஒருவேளை நினைச்சாங்களேன்னு தெரியல, அப்படி ரிசீவ் பண்ணுறது மாதிரி கூட காமிக்கல. சரி சரி, அவள் அந்த பண்ண ரியாக்ஷன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஜெபம் பண்ணி அனுப்புங்க அப்படின்றது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே இங்கேருந்து வெளியே போகும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே உண்மைதான், இதுவரைக்கும் நானா அதை தடுத்து நிறுத்துறது தப்பு தான், எனக்கு நினச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனால், இங்கேருந்து போய் ஒரு 1.5 மாதத்திற்குள்ள அவருடைய தாயார் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சிட்டாரு அப்படின்னு அவங்க சாட்சி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது நான் என்ன நம்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர்.
ஸோ சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த திருமண வாழ்க்கையில் வந்து இணைக்கப்படுவதற்கு வந்து நிறைய பேர் தயங்குவாங்க. வெளி தோற்றத்துக்குலாம் அம்மா அழும்போது, இல்லைன்னா அப்பா வருத்தப்படும் போது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளி தோற்றத்தில் அப்படி காமிச்சாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நடக்கும்போது ஏதாவது ஒன்று வந்து ஒரு குறைய சொல்லி அதை வந்து விட்டுருவாங்க. ஆனால் இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு திருமண வாழ்க்கையிலே அம்மா அப்பா நிறைய பேர் இன்னைக்கு ஆசைப்படுறாங்க. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்றவங்க கூட நிறைய அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க, ஜெபிக்க கலந்து கொள்றாங்க. ஆனால் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கைக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் வந்து நீங்கள் அதை மனசார ஏற்றுக்கொண்டு மனசார விருப்பப்பட்டு அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் நிறைய பேர் வந்து இந்த திருமணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தங்களை குறித்து, அதை நான் நிறைய சொன்ன மாதிரி தங்களை குறித்து அப்படின்னா, நான் குண்டா இருக்கேன், அதனால வந்து எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், நான் கொஞ்சம் ஒல்லியாயிடுறேன், ஒல்லியானா தான் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நான் குண்டா இருந்தால் எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடையாது, இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் கலர் ஆகிக்கிறேன், நான் கலர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பார்க்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒன்றை மனசுல வச்சுட்டு வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஆரம்பிச்சிடலாம், இந்த மாதிரி நடந்துச்சுன்னா செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அதை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி வந்து என்னுடைய திருமணத்தை நானே தடுக்க மாட்டேன் என்று முடிவெடுங்கள். சிலர் வந்து சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் வந்து பயங்கர கொடுமையான ஒன்று, அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணோன்னா சந்தோஷம் போயிடும், கல்யாணம் பண்ணோன்னா ஜாலி போயிடும், கல்யாணம் பண்ணா ஃப்ரெண்ட்ஸோட இருக்க முடியாது. சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தாட்டை வளர்த்து விட்டாங்க. அதான் அந்த காலில் கட்டு போடுறது, கையில் கட்டு போடுறது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்ட உடனே இவங்க மனசுக்குள்ள என்ன ஃபிக்ஸ் ஆயிரும்னா, ஆமாம் கல்யாணம் மட்டும் பண்ணிடக்கூடாதுப்பா. அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குள்ள எது பரவிருச்சு அப்படின்னா, இந்த சிங்கிளாக இருக்கணும் அப்படின்ற அந்த அடைமொழியை வைத்து எல்லாரும் பேசுறதுனால அப்படி தனிமையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதற்காகவே சில பிள்ளைகள் வந்து தனிமையாகவே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யார் இந்த செய்தியை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்களாக உங்களுடைய திருமணத்தை எந்த காரணம் கொண்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா தள்ளி போடவே கூடாது. அது வந்து சில நாட்களில் வந்து தள்ளி போடுதல் வந்து நமக்கு வந்து பலம் இருக்கும்போது வந்து சரின்னு தோணும், நமக்கு வயசு இருக்கும்போது சரின்னு தோணும். ஆனா காலங்கள் தாண்டினதற்கு பிறகு அதுவே நமக்கு ஆபத்தாக வந்து அமைந்து விடும். அப்போ இன்னைக்கு எல்லாருமே நம்ம பெற்றோர்கள் யாராவது, பாஸ்டர் நீங்க சொல்றது மாதிரி தான் என் பிள்ளை இருக்குது, கல்யாணம் பண்ண சொன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்றான், அடுத்த மாசம் பார்த்துக்கலான்றான், என்ன சொல்லியும் கேட்க மாட்டான் அப்படின்னு நீங்க நினைப்பீர்களே, ஆனால் என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிங்க. அந்த திருமண விருப்பத்தை ஆண்டவர் வந்து அவர்களுக்குள்ளேயே கட்ட தருவார். சிலர் வந்து இந்த திருமணத்திற்கு விருப்பமே இல்லாம வந்து திருமண வாழ்க்கையில இணைக்கப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்காது, அந்த குடும்பத்தை நடத்தலான்னு இருக்காது, அவங்களுக்கு பார்க்கறது எல்லாமே கொடுமைப்படுத்துறதா இருக்கும். ஒருவேளை பிள்ளையா இருந்தா கணவனார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன இங்க வந்து இவ்வளவு ஸ்டிக் பண்றீங்க, நான் எல்லாம் அப்படியெல்லாம் தூக்கம் எந்திரிக்க முடியாது, நான் எல்லாம் அப்படியெல்லாம் பாத்திரம் வளர்க்க முடியாது, நான் எல்லாம் சமையல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த விருப்பமே இல்லாம அந்த திருமண வாழ்க்கையில அவங்க இணைக்க போனதுனால அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி திருமண வாழ்க்கைக்குள்ள யாரையுமே நம்ம வந்து கழுத்தை பிடிச்செல்லாம் தள்ள முடியாது. உலகம் வேணா சொல்லுவோம் கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னு. இல்ல நீங்க இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருமே வந்து சிலர் வந்து பயந்துக்கிறாங்க. நானே ஒரு குழந்தை பிள்ளை, எங்க அம்மாவே எனக்கு இப்படி ஊட்டி விடுறாங்க, எங்க அப்பாவே எனக்கு ஊட்டி விடுறாங்க, எனக்கு குடும்பத்தை நடத்த எங்க தெரியும், என் வருமானம் எப்படி பத்தும், இப்படி ஆயிரக்கணக்கான காரணங்களை தங்களுடைய மனசுக்குள்ள வச்சுட்டு திருமண வாழ்க்கை வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர், பயப்படுறவங்க நிறைய பேர். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, திருமண வாழ்க்கை என்கிறது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுப்பாரையானால் அதனுடைய தேவைகளையும் அதனுடைய ஞானத்தையும் ஆண்டவரே உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதுக்காக வந்து நீங்க வந்து அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்னும் சிலர் வந்து இந்த திருமண வாழ்க்கையை நிறைய பேர் வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிலருக்கு அம்மா அப்பாவுடைய சண்டையை பாருங்களேன், அதை நினைக்கும் போதே நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, ஐயோ கல்யாணமே வேண்டாடா சாமி,
கல்யாணமே வேண்டாண்ணா சாமி, பாரு அம்மா அப்பா எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, எத்தனை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களே இவ்வளோ சண்டை போடுறாங்கன்னா அப்போ நமக்கு அமைகிற கணவன், நமக்கு அமைகிற மனைவி வந்து சண்டை போட்டாங்கன்னா நம்மளாலெல்லாம் வந்து தாக்கு பிடிக்கவே முடியாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் அம்மா அப்பா வந்து ஒருவேளை அவர்கள் குடும்பத்தை நடத்துகிறதுக்கு சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கான ஞானத்தை கர்த்தரிடத்திலே கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக ஞானம் வேண்டும். அது வந்து டிவியில் பார்க்கறது மாதிரியும் உலகத்தான் சொல்றது மாதிரியும் ஒரு குடும்பத்தை நடத்திட முடியாது. நான் வந்து சொல்லுவேன், பாஸ்டர் அம்மா மாதிரி நல்லவங்க இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைப்போம், பாஸ்டரை மாதிரி நல்லவங்க இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே நான் வந்து என்னுடைய குடும்பத்தை வந்து நேர்த்தியாய் நடத்துவதற்கு நிறைய நாள் இந்த பலிபீடத்தில் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நான் ஆண்டவரே, என்னுடைய மனைவியை காயப்படுத்தாம எப்படி பேசணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன சொன்னா பிடிக்கும் அப்படின்ற கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, இந்த குடும்பத்தை சமாதானமா கொண்டு போறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு இந்த பலிபீடத்துல வந்து நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். குடும்பத்தை நடத்துறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு 2 கேரக்டர், 2 வாழ்க்கை, 2 சூழ்நிலையிலே இருந்தவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து 2 ஐடியா இருக்கும், 2 விதமான டேஸ்ட் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து குடும்பத்தை நடத்துவது என்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. எனக்கு ஃபேன் சுத்தமா ஆகாது, ஆனா பாஸ்டர்மாவுக்கு வந்து புசல் காற்றே வேணும். புரியுதுல்ல? எனக்கு வந்து ஏசி ஏதாவது போட்ட ரூமில் இருந்தாங்கன்னா ஏதாவது அது வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஒரு 24 26 சும்மா லைட்டாக வந்து அந்த வேர்க்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே குளிர் நடுங்கிட்டு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. அப்போது 2 பேருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா 2 பேருடைய டேஸ்ட்டு, 2 பேருடைய எண்ணங்கள் வந்து அப்படியே நேர் எதிர்மாறாக எதிர் விதமாக இருக்கும். சிலதுக்கு நான் ரொம்ப ஈஸியாக நினைப்பேன், அவங்க அது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு நினைப்பாங்க. நான் மிஸ்டேக்னு நினைப்பேன், அது அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ இப்போ 2 கேரக்டரில் இருக்கிற ஒருத்தங்க வந்து இணைந்து குடும்பத்தை நடத்துறதற்கு ஞானத்தை யார் தரணும்னா கர்த்தர் தான் தரணும். ஆனால் அந்த ஞானத்தை கர்த்தர் தந்துருவார். அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்தை இன்று வரையிலையும் அதை அழகாக நடத்தக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சரி, ஓகே, அவங்களுக்கு ஃபேன் பிடிக்குது, நமக்கு ஃபேன் பிடிக்கல, அவ்வளோதான். நமக்கு வந்து ஃபேன் போடாத ஒரு இடத்துல நம்ம படுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு, அவங்க ஃபேன் போட்டிருக்க இடத்துல படுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி உண்டாகும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணும் போதே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை உங்கள் மனசுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் இதுவரைக்கும் ஒரு திருமணத்தை நீங்கள் தடுத்திருப்பீர்களே, ஆனால் இல்லைன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு எதிராக எடுத்திருப்பீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மனசார என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு திருமண காரியத்தை எனக்கு ஒழுங்குபடுத்தும், நான் அதை சிறப்பாய் உமக்குள்ள அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். நீங்க ரொம்ப நாள் தனியா இருந்துட முடியாது, ரொம்ப வருஷம் தனியா இருந்துட முடியாது. இப்படி தன்னுடைய திருமண வாழ்க்கையை தள்ளி போட்ட நிறைய பேர் இன்றைக்கு பாடுபடுகிறதை என்னுடைய கண்களால நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அவங்களுக்கு 40 வயசு 45 வயசு ஆயிடுச்சு. ஆனா இப்ப 45 ஆண்டுகள் 45 வயசு ஆகும்போது அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது, ஒரு வாழ்க்கை தேவைப்படுது. அம்மா வயசாயிட்டாங்க, அப்பா வயசாயிட்டாங்க. அம்மா பெலனா இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்பா பெலனா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வயசானதுக்கு அப்புறம் அவங்கள கூட இவங்களால பார்க்க முடியலன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இப்ப துணை தேவைப்படுது. ஆனா அவங்களுக்கு நினைக்கிறது மாதிரி ஒன்றுமே செய்ய முடியல. அதனால நீங்க எல்லாரும், நீங்க உண்மையிலே இந்த ஜெபத்துல கலந்து கொண்டவங்க அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கும், கண்டிப்பா இருந்துதான் நீங்க ஜெபத்துல அட்டன் பண்றீங்கன்னு நான் நம்புறேன். இல்லைன்னா ரொம்ப நாள் தாமதமானதுனால இது நடந்துடணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா உங்க மனசுல அதை குறித்து, திருமண வாழ்க்கையை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நான் சொல்றேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படிப்பட்ட கேரக்டரான ஒரு மனைவியா இருந்தாலும் அந்த மனைவியை, அந்த கணவனை நடத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை நீங்க அதற்காக எந்த காரணம் வச்சுக்காதீங்க. எந்த உங்க மனசுக்குள்ள இருக்கிறதை இப்ப தூக்கி போட்டுருங்க. சிலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் வந்து ஒரு யோசனை இருக்கும், எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, இப்படி இருந்தா இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் பெரியவர், எதையும் மாற்றுகிறதற்கு அவராலே முடியும். ஆமென் சொல்லுங்கள். ஸோ இனி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஆண்டவரே, நான் எக்காரணம் கொண்டும், எந்த காரணத்தை கொண்டும் அதை என்ன பண்ண மாட்டேன்னா, என் வாயினால வேண்டான்னு தடுத்தோ நிறுத்த மாட்டேன். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
வேண்டாம் வேண்டாம். சிலர் ஓயாம எதை கேட்டாலும் வேண்டாம், எதை கேட்டாலும் வேண்டாம். இல்லை ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையணும், என்ன நீங்கள் ஸ்ட்ராங்காக நிறுத்தணும். ஒருவேளை இந்த ஜெபத்தை உங்களுக்கு பண்ண சொல்லும்போது சிலருக்கு நான் எப்படி பாஸ்டர் பண்ணுறது, என்னுடைய கல்யாணத்துக்காகவே என்னை ஜெபம் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே நம்ம மனசார என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏற்றுக்கணும். அந்த ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னாலே நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும்னா சிறப்பாய் கர்த்தர் அமைய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். இப்போதான் இந்த பிள்ளைகளும் பசங்களும் தன்னுடைய வருங்கால துணைகளை தெரிந்தெடுக்கிறதுக்கு அவ்வளவு டெஸ்ட் வைக்கிறாங்க, சரிங்களா, அவ்வளவு யோசிக்கிறாங்க. ஆனா முற்காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா சரியா பொண்ணை மாப்பிள்ளை பார்த்துருக்க மாட்டாரு, மாப்பிள்ளைய பொண்ணு சரியா பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்தாச்சு, கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கல்யாணம்னு வாங்க. ஆனா இவங்க கல்யாணம் பண்ணாங்க. அப்படி திருமணம் பண்ணின எத்தனையோ கணவன் மனைவி எவ்வளவு அழகாய் வாழ்ந்து எவ்வளவு அழகான குடும்பத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு இந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மைன்னு வரும்போது, ஏன் பாஸ்டர் உங்களுக்கு அப்படி ஏதாவது சொன்னா உங்களுக்கு நீ ஏத்துக்குவீங்களா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்களா ஸ்கிப் பண்ண வேண்டாம். நீங்களா உங்களுக்கு உரியது இல்லை அப்படின்னா அந்த வேலையை யார் செய்வான்னா கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். உங்க வாயினால அப்படி நீங்கள் சொல்லி நீங்க கர்த்தருடைய சித்தத்தை சில நேரத்தில் நீங்க முறியடிச்சிடாதீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு தர அது விருப்பம் இல்லை என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன், அதை ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே தடுத்து போடுவார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஆமென். ஆனா நீங்களா மனசுல ஒன்றை நினைச்சு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு நாளும் உங்க வாயினால எனக்கு இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண அப்படி சொல்லக்கூடாது. ஸோ நம்ம எல்லாரும் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஜெபத்துக்காக ஜெபம் பண்ண போறோம்னா, ஆண்டவரே அந்த திருமணத்தை குறித்த என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய சகோதரிக்கு, இல்லைனா எனக்கு அந்த பயத்தை எடுத்து போடுங்கப்பா. பயத்தை எடுத்து போட்டு எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து, இல்லை நான் வாழ்ந்துருவேன், நான் என் குடும்பத்தை கட்டி எழுப்பேன், என் கணவனார் எப்பேற்பட்டவரா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள அவங்களை வழி நடத்துவேன், என் மனைவி எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நான் அவர்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்துவேன். நான் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்புறதற்கு தேவையான எல்லா வலிமையும் கர்த்தர் எனக்கு தருவார். எங்க அம்மாவை போல அல்ல, எங்க அப்பாவை போல அல்ல, எங்க சொந்தக்காரங்களை போல அல்ல, உலகம் சொல்லுகிறது போல அல்ல, எனக்கு கர்த்தர் நேர்த்தியாய் தருவார். என்னை நேர்த்தியாய் கர்த்தர் வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கைகளையும் உயர்த்தி அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நீர். சொல்லுங்க, எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நீரப்பா, எனக்கு அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை நீரே எனக்கு கட்டளை இடுவீர் என்கிறதை நான் நம்புகிறேன். நான் எந்த காரணத்தை சொல்லி அதை தடுத்து நிறுத்த போவது இல்லை. ஆண்டவரே நான் பயப்பட்டு ஆண்டவரே செய்ய முடியுமா முடியாதா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது ஆண்டவரே அந்த திருமண வாழ்க்கையிலே இணைக்கப்படுவதற்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள எந்த பயங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது மாற்றப்படுவதாக, அந்த பயங்கள் எடுக்கப்படுவதாக. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு தைரியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக ராஜா. ஹல்லேலூயா. என் தேவனால் நான் கட்டப்படுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் என் குடும்பம் கட்டப்படும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை சொல்லுங்க ஆண்டவரே இப்பொழுது எங்களுக்குள்ளே, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த தாய், எந்த தகப்பன் இப்பொழுது அழுது கொண்டு ஜெபிக்கிறாரோ, பாஸ்டர் இதே போலதான் என் மகள் இருக்கிறாள், இதே போலதான் என் மகன் இருக்கிறான், அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, அவனுக்கு அந்த விருப்பமே இல்லை, ஏதோ ஒன்று மனசுல யோசிச்சுட்டு வர்றது எல்லாத்தையும் தடுத்து போடுறான். ஆண்டவரே அப்படி எந்த தாயும் தகப்பனும் இப்பொழுது இந்த ஜெபத்துல கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே எந்த பிள்ளைக்காக அவர்கள் கலங்குறார்களோ அந்த பிள்ளையை கர்த்தர் இப்பொழுது தொடுவீராக ராஜா, இப்பொழுது தொடுவீராக ராஜா. குடும்பம் முக்கியம் என்கிற ஒரு எண்ணத்தை பிள்ளைக்குள்ள தருவீராக ராஜா. குடும்பத்தை கட்டி எழுப்பணுன்ற ஒரு வாஞ்சையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுது ஆண்டவரே இந்த இரண்டாம் நாள் ஜெபத்திலே நீர் கட்டளை இடுகிறதற்காக, அந்த தாய் சந்தோஷப்படுவதற்காக, அந்த தகப்பனார் சந்தோஷப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
நன்றி அப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா, யாருமே உங்க பிள்ளைகளிடத்துல நீங்கள் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுங்க அப்படின்னா, நீ முதலாவதாக அதுக்கு என்ன பண்ணுனா, உன்னுடைய பயத்தை நீ எடுத்து போடு. நீ பயப்படாத. ஆண்டவர் குடும்பத்தை மிக லெகுவாய் கர்த்தர் கொண்டு போவார். சில பிள்ளைகள் ஆரம்பத்தில் சரி மம்மி பாருங்க, சரி டேடி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பார்த்து அந்த கைகூடி வர்ற டைம் பார்த்தீங்க அப்படின்னா, வேண்டாம் எனக்கு பயமா இருக்குது, அடுத்து ஏதாவது யோசிக்கலாம், வேற நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணலாம், அடுத்ததை பார்த்துக்கலாம், உடனே அதை தடை. இப்படி நிறைய குடும்பத்தில். ஆனா இந்த ஜெபத்தை கேட்கிற எல்லாரும் நீங்க நினைங்க, யாரை பார்த்தும், யாராவது ஒருத்தர் சொல்லுகிறத பார்த்தும் இல்லை உங்களை பார்த்தும் நீங்க தயவு செய்து இனி இதற்கு மேலே வேண்டாம் என்கிற வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் திருமணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, விரும்பணும். இனி எனக்கு என்ன பண்ண போகுது, இனி எனக்கு நடந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவரே நான் விரும்புகிறேன், எனக்கு திருமணம் ஆகணும் என்று விரும்புகிறேன், நான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னு விரும்புகிறேன். இந்த விருப்பம் உங்களுக்குள்ள வரும்போது கர்த்தர் அழகாய் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு திருமணமாகிறதை சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் காணும். உங்கள் சொந்தங்களுடைய கண்கள் காணும், திருச்சபையினுடைய ஜனங்களுடைய கண்கள் காணும். அது யாராலே நடக்கும் என்றால், நான் நம்புகிறேன் தேவனாலே அது நடக்கும். ஆமென் சொல்லுவோம். இந்த பாடலில் பாடினது மாதிரி ரொம்ப அழகான அந்த வரிகள், கீழே இருக்கிற வரிகள் பாருங்க. நான் முடியாது என்ற போது கர்த்தர் என்ன சொன்னாராமா, முடியும் என்றார். அப்போ கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவையை பார்த்து கொள்வேன். நிறைய பிள்ளைங்க, நிறைய பசங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறது பணம் தான் அவங்களுக்கு முன்னாடி நிற்குது. நான் கல்யாணம் பண்ணா எங்க அப்பா கடன் ஆயிடுவாரோ, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கடன்ல மாட்டிக்குவேணும். நான் என்ன சொல்றேன்னா, ஏன் கடன் பண்ணி தான் திருமணம் நடத்தணும் அப்படின்னு இருக்கா? அப்படி இல்ல, நம்ம அதை ரொம்ப குறைவா நடத்தலாம்ல, சிம்பிளா நடத்தலாம்ல, ரொம்ப கிராண்டா. அதான் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு பெரிய தொழில் அதிபர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவர் போட்ட சட்டை பேண்ட ஒரு டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்து, அந்த டெய்லருக்கு கொடுக்க காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 5-6 வருடம் தாண்டி அவரை சந்திச்சு, ஏன்டா கல்யாணத்துக்கு நீ தச்ச துணிக்கே இன்னும் காசு கொடுக்கலன்னு அவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டவர் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய தொழில் அதிபரா இருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்காங்க. அதனால சிலர் பணத்தை பார்த்து, ஐயோ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா செலவாயிருமோ, எப்படி நான் அது பண்ணுவேன், இருக்கிற வருமானத்தை வச்சு நான் என் மனைவியை பார்க்க முடியுமா, என் கணவனை பார்க்க முடியுமா, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா அப்படின்னு நிறைய பேருக்கு பணத்தை குறித்து ரொம்ப யோசனை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்தை கர்த்தர் இணைப்பாரானால் உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். அவர் நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததை நம்முடைய கண்கள் கண்டதில்லைன்னு பரிசுத்தவான் சொல்றாங்க. அதனால ஆண்டவர் உங்களை வெறுமையா எல்லாம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் அனுப்பிட மாட்டாரு. அதனால இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்கள். என்னன்னா, ஆண்டவரே நான் தடையா என்ன பண்ண மாட்டேன்னா, நின்றவே மாட்டேன், நான் தடையா நிற்க மாட்டேன். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில், ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 10வது வசனத்தையும். அப்பொழுது போவாஸ், நீ நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிறுத்தும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். 10வது வசனம். இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரர்களுக்குள்ளும் ஊராருக்குள்ளும் உன் பெயர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்தினாலே அவன் பெயரை நிலைநிறுத்த மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றார்.
கவனிங்க, நீங்கள் அப்படியே இதை நீங்கள் வாசிக்கணும். முன்னாடி வாங்க, 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது நீங்கள் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனத்தாரிடத்திற்கும் உன் தேவரிடத்திற்கும் திரும்ப போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரி பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அதற்கு முன்பாக 12வது வசனத்தை வாசிக்கலாம். என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதிருக்கும்படி நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனமாய் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி பிடித்து கொண்டாள். கவனிங்க, இன்றைக்கு இந்த ஜெபத்துல எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்ற கேள்விக்குறியோட இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். எனக்கெல்லாம் சொல்லுங்க, சிலருடைய மனசுக்குள்ள அப்படிதான் ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு திருமணம் நடக்குமா, எனக்கு திருமணம் நடக்குமா? ஆயிரக்கணக்கான காரணங்கள் அதுக்கு சொல்லலாம். என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்குமா, இப்படி இப்படி இப்படின்னு. இதே சூழ்நிலை தான் எங்க இருக்குது, இங்க இருக்குது. இந்த ரூத்தை பார்த்து அவங்க மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மக்களே நீ திரும்பி போ. ஏன் அப்படின்னா, நீ சின்ன வயசா இருக்க, நீ ஏற்கனவே ஒரு கணவனாரை இழந்துட்ட, ஏன் கூட வந்துட்டேன்னா உனக்கு என்ன நடக்காது? உனக்கு கல்யாணம் நடக்காது, உனக்கு திருமணம் நடக்காது. உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போனேன்னா கூட அவங்க யாராவது ஒருத்தருக்கு உன்னை திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா என் கூட வந்தேன்னா திருமணம் நடக்காது. காரணம் என்னன்னா, நான் வயது சென்றவள், நான் ஒரு பிள்ளையை பெற்று உனக்கு கொடுக்க முடியாது, இன்னொரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதனால கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குது, நான் போறேன், நீங்க உங்க வீட்டுக்கு போங்கன்னு. உடனே ஓர்வாள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாமி நீங்க சொல்றது கரெக்ட் தான், உங்க கூட வந்தா எனக்கு கண்டிப்பா என்ன ஆகாது, கல்யாணம் ஆகாது, நான் திரும்பி போறேன், எங்க அப்பா எனக்கு எங்க அம்மா எனக்கு ஏதோ ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ரூத் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நான் நம்புறேன், உங்க கூட நான் வருவேன், கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை கட்டப்படும், கட்டப்படும். உம்மை விட்டு பிரிகிறதை குறித்து நீ பேசவே வேண்டாம். இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். இங்க இருந்தா திரும்பவும் நான் விக்கிரக ஆராதனை தான் பண்ணணும், இங்க இருந்தா திரும்ப ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியாது. நான் பிரியமாய் வாழாமல் இங்க இருக்கிறத விட உங்க கூட அந்த யெகோவா தேவனை நான் ஆராதிப்பேன், கண்டிப்பா உங்க கூட வர்றேன்னு சொல்றாங்க. ஆனா ரூத்துக்கு ஆண்டவர் வாழ்க்கையை அமைச்சாரு. எப்படி அமைச்சார் அப்படின்னா, ஓர்வாளுடைய கதை பைபிள்ல தெரியவே இல்லை, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா ரூத்துக்கு ஆண்டவர் ஒரு கணவனாரை கொடுக்கிறாரு. அந்த ஊர்லயே மதிப்பிற்குரிய உயர்ந்த சொத்துக்காரனான, அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு அதிகாரியை கர்த்தர் அவளுக்கு கணவனாய் கர்த்தர் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றதா நினைச்சுக்கோங்க. இந்த ஜெபத்துல இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, எனக்கு திருமணம் ஆகுமா, எங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு யாரெல்லாம் மனசுல நீங்க நினைச்சு கவலையோட இருக்கிறீங்களோ, இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் காண்பித்து உங்கள்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இல்ல உங்களுக்கு உங்க வம்சத்திலே இருக்கிற உங்க கூட பிறந்த சகோதரர்களை காட்டிலும் ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து தருவார். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியங்கள் கைகூடி வரும், நிச்சயமாகவே நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரூத்துக்கே கர்த்தர் செய்வாரே ஆனால், ஹalleluya, அவர்கள் நினைத்து பார்க்காததை செய்வார், ஆனால் கண்டிப்பா நமக்கு செய்வார், கண்டிப்பா செய்வார். யாராவது ஒருத்தருடைய மனசுல ஆழமா அந்த நம்பிக்கை அற்று போய் வந்திருக்கலாம், நீங்க உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். பாஸ்டர் இந்த ஜெபத்துக்கு அப்படிதான் பாஸ்டர் நான் கலந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை 90% என்னை விட்டு போயிருச்சு. ஆனா ஆண்டவர் ரூத்தினுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறாரு. இல்ல அவங்களுக்கு அப்படிதான் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. நகோமியே டிக்ளேர் பண்றாங்க பாருங்களேன், இல்லம்மா இல்லம்மா, நீ அந்நிய, நீ வேற மோவாபிய ஸ்திரீ, நீ அங்க உள்ளவா, எப்படி என்னுடைய ஊர்காரன் உன்னை ஏத்துக்குவான்? அப்போ ரூத்துக்கு திருமணம் நடப்பதற்கு ஆயிரக்கணக்கான தடை, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் காரணம் அதான். சிலர் அப்படிதான் அந்த பயோடேட்டா எழுதும் போது நிறைய பேர் எழுதுவாங்க. இதுல சிலர் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் பார்க்கறதுக்கு பயோடேட்டா கொடுக்கும்போது அதுல கலரு, ஹைட்டு, இன்னும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா முடி, ஜாதி, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் வச்சிருப்பாங்க.
அந்த பயோடேட்டா நம்ம கொடுக்கும்போது, அப்போ நிறைய பேர் அந்த பயோடேட்டா ஃபில் பண்ணும் போதே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வந்துடும். என்னென்ன, இந்த ஜாதிக்கெல்லாம் கொடுப்பாங்களா, கலர் கொடுப்பாங்களா, ஹைட்டு கொடுப்பாங்களா, எழுதும் போதே நிறைய பேர் நெகட்டிவாவே வச்சுட்டு அப்படியே எழுதிட்டு இருப்பாங்க. எனக்கு எப்படி நடக்கும்? இந்த இதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து எனக்கு ஓகே சொல்லுவாரா? வயசு சிலருக்கு, நிறைய பேருக்கு எதை எழுதும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. அந்த வயசு எழுதும்போது மட்டும் எழுதலாமா வேண்டாமா, எழுதலாமே. ஒருவேளை கவர்மெண்ட்ல வந்து ஏதாவது மாத்தி எழுதுறதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா மாத்தி கூட எழுதி இருக்கலாம். சாகிற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த வயசை நம்ம இப்படி எழுதணும்னா நடக்காதுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடும். ரூத்துக்கும் அப்படிதான். மகளே, உன் வாழ்க்கை ரொம்ப அதை கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வாழ்க்கை ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. உனக்கு பொண்ணு என்னால பார்க்க முடியாது, உனக்கு என்னால பையனை பார்க்க முடியாது அப்படின்றத நகோமி சொல்லாம சொல்றாங்க. உனக்கு எப்படி பார்ப்பேன்? நீ அந்நிய இனத்தாள், நீ இன்னொரு ஏற்கனவே ஒரு திருமணமாகி உனக்கு விடுபட்டது. அப்படி லிஸ்ட் எடுத்தோம்னா பெரிய லிஸ்ட். ஆனா ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, போவாஸ் என்கிற அந்த ஊரினுடைய அதிபதியே கர்த்தர் கையில பிடிச்சு கொடுத்தாரு. என் தேவனால் ஆகாத காரியம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அப்படிதான் கர்த்தர் செய்ய போறாரு. உங்களுக்கு கர்த்தர் அப்படிதான் நடப்பிக்க போறாரு. நிச்சயம். வந்து யாக்கோபு வந்து லாபானுடைய வீட்டுக்கு போறாரு. அப்போ லாபானுடைய வீட்டுக்கு போகும்போது யாக்கோபுக்கு யாரை பிடிச்சிச்சு? ராகேலையா லேயாலையா? யாரை பிடிச்சிருச்சு? ஏன் அவனுக்கு அப்படி பிடிச்சிருச்சு? சத்தமா சொல்லுங்க. அந்த வீட்டிலேயே ரொம்ப அழகான பொண்ணு யாரு? ராகேல். உடனே இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நீ என்ன வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க மாமனார் என்ன சொல்றாருன்னா, 7 வருஷம் நீ வேலை செய் அப்படின்னா. இப்போ இந்த லேயாளை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவளுக்கு கூச்ச பார்வையாகும். எப்படி அப்படின்னா என்ன சொல்றேன்னா, சிலருக்கு வந்து அழகே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த கண்ணு தான் அழகுன்னுவாங்க பொதுவாக வந்து. அதனால இந்த பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை வந்து பத்திரமா பார்த்துக்குவாங்க. அதுக்காக நிறைய எழுத்தெல்லாம் வரைஞ்சு ரொம்ப பயங்கரமா அந்த மை கண்ணெல்லாம் விட்டு, அது ஏற்கனவே அந்த அதெல்லாம் கருப்பாக தான் இருக்குது அந்த முடி, அது ஒன்றும் வெள்ளையெல்லாம் இல்லை. ஆனால் கூட என்ன பண்ணிடுவாங்க, அந்த கண்ணுக்கெல்லாம் போட்டு இன்னும் கீழே எல்லாம் நிறைய பேர் அப்படியே பார்த்தாலே அந்த இடம் மட்டும் இருளோன்னு இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருவாங்க சிலர். அது ஒருத்தனே நேச்சர். அப்போ இந்த லேயாள் என்ன ஆமா, அவளுக்கு வந்து கண்ணு வந்து கூச்ச பார்வை, அப்படி கண்ணு சரியில்லை. அதனால அவனுடைய முக வாட்டமே இல்லை. இப்போ தங்கச்சிக்கு நடந்துடும், ஆனா எனக்கு சிலர் இதே பேசிட்டு வாங்க பாருங்க. பொதுவா அந்த பெண் பிள்ளைகள் வந்து 2-3 பேர் இருந்தாங்கன்னா மாறி மாறி தான் பேசுவாங்க. உனக்கு நடந்துடும் எப்படியாவது, உனக்கு ஒன்னே வேண்டான்ட்டானா அப்ப நான்லாம் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா நிறைய பிள்ளைங்க. அவன் சில பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க, ஒன்னே வேணான்ட்டாங்களா அவ்வளோதான், நான்லாம் நீ இவ்வளோ கலராக இருக்க, நீ இவ்வளோ ஹைட்டாக இருக்க, நீ இவ்வளோ இருக்க, ஒன்னே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நான்லாம் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிப்பாங்க. அப்போது அந்த ராகேல் லேயாளுடைய யாக்கோபனுடைய வீட்டிலையும் இதே தான் நடந்துட்டு இருக்குது. இப்படிதான் அதுவும் போகிற போக்கில் மாமனார் பையன் உடனே அவங்களுக்கு வந்து அன்னைக்கெல்லாம் அப்படிதான் சொந்தத்தில் தான் ரொம்ப கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் இங்கே தான் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, எனக்கு வந்து சின்னவா தான் வேணுன்றான். ஆனா அந்த வீட்டுல யாருக்கு கல்யாணம் முதல்ல நடந்துச்சு? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. யாருக்கு முதல்ல நடந்துச்சு? யாருக்கு கூச்ச பார்வையோ, யாருக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ, யார மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. சரி, இதை விட்டுருங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துச்சு? கேட்கல. பிடிச்சவங்களுக்கா? அந்த வீட்டிலேயே யாரு அற்பமா எண்ணப்பட்டாங்களோ வேதம் சொல்கிறது, அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தருடைய கண்ணு பார்த்துருச்சாமா. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜெபத்திலே இருக்கிறவர்கள் வந்து எனக்கெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் வச்சிருச்சுன்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு தான் நேர்த்தியா நடக்கும், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்டா நடக்கும், உங்களுக்கு தான் பெஸ்டா நடக்கும். உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை விட ஆண்டவர் உங்களுக்காக தான், உங்களுக்கு திருமண வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார், உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கணவனார் வந்து உங்க மனைவி வந்து உங்களை பாராட்டுற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். அதுதான் என் ஆண்டவர், அதுதான் என் ஆண்டவர். ஆண்டவர் இந்த மாதிரி அநேக காரியத்தை வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் சொல்றாருன்னா, இல்லை, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஆமென். லேயாளை போல இருதயம் உடைந்த ஒவ்வொருவருக்கும்
நான் இந்த ஜெபத்தை ஆரம்பிச்சதுல இருந்தே நான் என்னுடைய மனசுல ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருஷம் நீங்க எல்லாருமே எப்படி வரணும் அப்படின்னா கணவன் மனைவியா வரணும். ஆமென். அப்படியே சர்ச்சில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் ஒரு 5 ஃபேமிலி அப்படியே நிற்க வச்சு அவங்க எல்லாம் ஒரு சாட்சி சொல்லணும். அந்த ஜெபத்தில் 3 நாள் கலந்து கொண்டேன். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. எங்களை குடும்பமாய் கர்த்தர் இணைத்திருக்கிறார். கண்டிப்பா நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். அது நடக்கும், அது நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென் சொல்லுங்கள். இப்ப விசுவாசம் வந்துச்சா? இப்ப விசுவாசம் வந்துச்சா? இரண்டாவது எதுக்காக நான் ஜெபம் பண்றேன்னா உங்க விசுவாசத்திற்காக ஜெபம் பண்றேன், உங்க ஃபெய்த்துக்காக. அநேகரால் வேதம் சொல்கிறது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாக மாறிடுச்சு. ஆகாது என்று தள்ளப்பட்ட லேயாள் தான் அந்த குடும்பத்திற்கு தலையாய் மாறினார். இன்னொன்னு, ஆயுசு கூட யாருக்கு அதிகம்? யாருக்கு அதிகம்? லேயாளுக்கு தாங்க அதிகம். இன்னும் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த கணவனார் வந்து அவங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பசுத்தவான்களோட அப்படிதான் சொல்றாங்க. அந்த கடைசி தங்களுடைய அந்த வயதான டைம்ல வந்து யாக்கோபு வந்து லேயாளை ரொம்ப நேசித்து அவர்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்வாங்க. அப்போ லேயாள் தான் அந்த வீட்டில் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் ஆண்டவர் வந்து ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் கர்த்தர் மாற்றினார். சிலர் வந்து எல்லாருக்கும் திருமணம் பண்ணி கடைசியில் எனக்கு தான் நடக்கும், எங்க அக்காவே ரொம்ப வயசாயிட்டா, எங்க தங்கச்சியே வயசாயிட்டா, நான் லாஸ்ட், நான் இப்போ திருமண வயதில் இருக்கிறேன், நான் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். ஆனா நான் நம்புறேன், இல்லை இல்லை, உங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க. அவர் உண்மை உள்ளவர், அவர் செய்து முடிப்பார். எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். 2வது ஜெப குறிப்பு, இயேசுவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ள உருவாகட்டும். ஆண்டவரே, என்னுடைய மகளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகட்டும், என் மகனுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். பாஸ்டர், நீங்க சொல்றது 100% என் வீட்டில் நடக்குது பாஸ்டர். என் புள்ள அப்படிதான் சொன்னான், என்னெல்லாம் யாரு மம்மி பாப்பா, என்னெல்லாம் யாரு மம்மி, எந்த பொண்ணு மம்மி என்னெல்லாம் பார்க்கும். இதே வார்த்தையை என் பிள்ளை சொல்லிச்சு பாஸ்டர், நான் இவ்வளவு அசிங்கமா இருக்கேன், நான் இவ்வளவு கேவலமா இருக்கேன், அக்காவுக்கே இந்த நிலைமையா, அண்ணனுக்கே இந்த நிலைமையா, அப்ப நான் எல்லாம் ஏமாத்திரம் மம்மி, நான் எல்லாம் ஏமாத்திரம் டாடி. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புறேன், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார் நீர்தான் ஆண்டவரே. என் பிள்ளை இப்ப எங்க இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபெய்த் வரட்டும் ஆண்டவரே, ஒரு நம்பிக்கை வரட்டும் ஆண்டவரே, நம்பிக்கை வரட்டும்ப்பா. இப்போ அந்த நம்பிக்கையை நீங்க கொடுத்துருங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அந்த பிள்ளைக்கு கடந்து போய் சேரட்டும் ஆண்டவரே, சேரட்டும் ஆண்டவரே, சேரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த புள்ளதான் தலைக்கு மூளைக்கல்லா இருக்கிறத அவங்க அம்மா பார்த்து பார்த்து சந்தோஷப்படணும், அவங்க அப்பா பார்த்து பார்த்து சந்தோஷப்படணும். அவங்க வம்சத்திலேயே இந்த பிள்ளைக்கு தானப்பா ரொம்ப லேட்டு. சித்தப்பா மக்களுக்கு நடந்துருச்சு, பெரியப்பா மக்களுக்கு நடந்துருச்சு, உன்னை விட சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, உன்னை விட சின்ன வயசுல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்க பிள்ளைகளை பார்த்து தானப்பா சொல்லி. ஆனா உனக்கு இன்னும் வம்சத்துல இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு நடந்துருச்சு. ஆனா என் பிள்ளைகளுக்கு காலதாமதம் ஆகிறதுனால அவங்கள விட்டு விசுவாசம் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஜெபத்துல உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறவர் அந்த ரூத்தை கர்த்தரப்படி நடத்துனீரே, லேயாளை நினைத்தீரே, இப்பொழுது என் தம்பி தங்கச்சியை கர்த்தர் நினைச்சிருங்கப்பா, இப்போ எங்க சிஸ்டரை பிரதரை நினைச்சிருங்கப்பா. ஆகாது என்று தள்ளின இந்த கல் தலைக்கு மூளை கல்லாய் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதை தேவனாகிய கர்த்தர் செய்வதற்காக அவங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை விட பெஸ்ட் ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகிறதற்காக நன்றியப்பா. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா.
எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ உங்க எல்லாருடைய விசுவாசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் அப்படிதான். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னா ரொம்ப நல்லா விசுவாசிக்கணும். ஆமென். பாடலாமா இந்த பாட்டை? யாரால நான் உயர்வேன், யாரால நான் நடக்கும், எனக்கு என்ன மைனஸ் இருந்தாலும் எல்லா மைனஸையும் பிளஸ்ஸா மாத்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை பெருக பண்ணும் ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. சத்ரு உங்கள் பக்கத்துல வந்து நின்று அவிசுவாசத்தை விதைச்சிட்டே இருப்பான், அவிசுவாசத்தை சொல்லிட்டே இருப்பான். ஆனா நீங்க உடனே யாரை நினைக்கணும் அப்படின்னா, லேயாளுடைய வாழ்க்கையும் ரூத்தினுடைய வாழ்க்கையை நினைக்கணும். அவங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு மைனஸ் இருக்கும்போது அவங்களுக்கே கர்த்தர் பெஸ்டான வாழ்க்கையை, ரெண்டு பேருக்கும் பெஸ்டான வாழ்க்கையை கொடுக்க முடியும்னா நமக்கும் கர்த்தர் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்கள். உங்க விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நான் சொல்றேன் 45 ஆகட்டுமே, கண்டிப்பா கர்த்தர் செய்வார். செய்வாரா மாட்டாரா? நம்ம அருமையான சுவிசேஷகர், ஒரு நல்ல எசேக்கியா பிரான்சிஸ், அவருக்கு திருமணம் நடக்கும்போது என்ன வயசு அப்படின்னா, எப்படியும் 50 வயசு இருக்கும் பாருங்க, 50 வயசு. ஸோ 50 வயசு வரைக்கும் அவருக்குன்னு ஒரு பொண்ணை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லுங்க, வச்சிருந்துருக்கிறார்ல. அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய நிறைய செய்திகளை கேட்கலாம். அவங்க அந்த எசேக்கியா பிரான்சிஸ் ஐயாவுடைய மனைவி ரொம்ப அழகாக புத்தகம் எழுதுகிறார்கள். அவங்களுடைய செய்தி சாபத்தை முறிக்கிறது எப்படி, இந்த செய்தியெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த மெசேஜ் எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் திருமணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லி, இல்லை அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்தில் பேசி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் திருமணம் நடந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ அது வரைக்குமே, அப்போ 50 வயசுலேயே ஆண்டவர் ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாதா? சொல்லுங்க சத்தமா. இல்லை நிறைய பேர் ஆமேனே வரமாட்டேதான், இல்லையா வரமாட்டேன், கொடுக்க முடியுமா அப்படியா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கண்டிப்பாக தருவார். நம்பிக்கை வருதா இல்லையா? நீங்க பயப்படவே படாதீங்க. எனக்கெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு தான் நடக்கும், நல்லா நடக்கும், வெற்றியா நடக்கும், சந்தோஷமா நடக்கும், மகிழ்ச்சியாய் நம்ம அதுல சந்தோஷப்பட போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக இன்றைக்கு எந்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, சிலர் ஏதோ ஒரு காரியத்திற்காக திருமணத்திற்காக வெயிட் பண்றாங்க, தாமதிக்கிறாங்க அப்படின்னு. இந்த தாமதம் சில நேரத்தில் ரொம்ப ஆபத்தை கொண்டு வந்துடும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படின்னா சிலர் எதுக்காக தாமதிப்பாங்க அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிருட்டுமே அப்படின்றதுக்காக தாமதிப்பாங்க. நான் ஒரு நல்ல வேலையில, சிலர் படிச்சுட்டு இருப்பாங்க பாருங்களேன், இந்த காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு டிகிரி நான் படிக்க வேண்டியது இருக்குது. அந்த டிகிரி படிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருமே கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு 20, 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, ஏற்ற காலத்துல அந்தந்த வயதுல அந்தந்த ஏஜ்ல அந்த காரியத்தை கரெக்டா நீங்க பண்ணிடணும். இங்க இருக்கிற நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுடைய மூத்த மகளுக்காய், மூத்த மகனுக்காய் நீங்க இப்ப ஜெபிச்சுட்டு இருக்கலாம். ஆனா உங்களுடைய இளைய பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்க மனசுல வச்சுக்கோங்க, மூத்த பிள்ளைக்கு வெயிட் பண்ணது மாதிரி சின்ன பிள்ளைக்கு நீங்க வெயிட் பண்ணாதீங்க. பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நான் படிக்க போறேன், நான் அது பண்ண போறேன், நான் ஒரு வேலையில ஏறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல கணவனார் கிடைப்பாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படி இருக்காதீங்க. அது உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அப்படி பண்றாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணேன்னா ஒரு கோடீஸ்வரனான பொண்ணு கிடைக்கும். சரி, 2 பேரும் கோடீஸ்வரன் இருந்து என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? 2 பேரும் கோடீஸ்வரன் இருந்து என்ன பண்ண போறீங்க? 10 கார் வாங்கினாலும் ஒரு கார்ல தானே போறீங்க. பாக்கெட் நிறைய பணம் இருந்தாலும் கொஞ்சம் தானே சாப்பிட போறீங்க. 10 கோட் இருந்தாலும் ஒரு கோட்டு தானே போட முடியும், ஒரு ட்ரெஸ் தானே போட முடியும். சிலருக்கு இந்த பணத்தின் மேல பயங்கரமான மோகம். ஐயோ எனக்கு காசு வேணும், எனக்கு காசு வரட்டும். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் கூட அப்படி மாறிடுச்சு. அப்படின்னா எல்லாரும் பணக்காரனாகிறதுக்காக இயேசு அழைக்கிறாரு. நான் சொல்றேன், கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு வெளிச்சம் கண்டிப்பா நமக்கு வேணும். அதை நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை.
நம்முடைய ஆண்டவர் வந்து ஆனதே நம்மளை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்காக தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம வளரணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய கை நிறைய சம்பாதிக்கணும், நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கணும், எல்லாமே ஓகே. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஐஸ்வர்யம் நமக்கு தேவைதான். ஆனா அந்த ஐஸ்வர்யம் 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 ஐஸ்வர்யம்னு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதையே சிலவங்க வந்து ரொம்ப மெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தாலும் அதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பயன்படுத்தவே முடியாது. ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுல 15 ரூம் இருக்குது. நான் சொல்றேன், 15 ரூம்ல இருந்தாலும் நைட்டு தூங்கும் போது 15 ரூம்ல போய் தூங்க போறோம்? ஒரு ரூம் தானே தூங்க போறோம். உங்க பெட்டு 10 லட்சம் ரூபாய் காஸ்ட்லியான பெட்ல 10 பெட் இருக்கலாம், எத்தனை பெட்ல தான் படுக்க முடியும்? அதனால அந்த ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னு இன்னைக்கு இருக்கிற உபதேசத்துல தயவு செய்து போய் விழுந்துடாதீங்க. அப்படி விழுகிறவர்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. உனக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். ஆனா அதே நேரத்துல இப்ப எங்க பார்த்தாலும் அப்படிதான் பேசுறாங்க. ஒரே ஐஸ்வர்யம், பாவம் பேசுறது இல்ல, தப்பு பேசுறது இல்ல, பரிசுத்தத்தை பேசுறது இல்ல, எதையுமே பேசுறது இல்ல. நீ ஐஸ்வர்யவன் ஆகணும், நீ பணக்காரன் ஆகணும், நீ கோடீஸ்வரன் ஆகணும். என்ன இது? அது ஒரு லிமிட்டேஷன் தான். ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கட்டும், ஆனா அதுல கவனமா இருங்க. அப்போ சிலர் வந்து இதை வந்து நிறைய பேர் எதற்காக வெயிட் பண்றாங்கன்னா, இப்படி ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணலாம்னு வெயிட் பண்றாங்க. இன்னும் ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பையனுக்காக வெயிட் பண்றவங்க, பொண்ணுக்காக வெயிட் பண்றவங்க இருக்காங்க. இப்போ பையனுக்காக வெயிட் பண்ணி 5 வருஷம், பொண்ணுக்காக வெயிட் பண்ணி 6 வருஷம். இது ஒருவேளை வந்து காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் விரும்பி இருப்பாங்களோ இல்லை பேசியிருக்காங்கன்னு வைங்களோ, உடனே அவன் சொல்றான், இல்லை நான் கொஞ்சம் செட்டில் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றேன், அடுத்த வருஷம் நான் கல்யாணம் பண்றேன், இல்லை நான் அந்த பொண்ணு அடுத்த வருஷம் நான் எங்க அம்மா அப்பாட்ட பேசுறேன். எத்தனை வருஷமா இது? எத்தனை வருஷமா? எனக்கு தெரிந்து அந்த மாதிரி வெயிட் பண்ண வைக்கிறவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் கல்யாணம் பண்றதை நான் பார்த்ததே இல்லை. எங்கேயோ 1-2 பேர் இருக்கலாம். நிறைய பேர் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னா ஏமாத்தி தான் போயிருக்காங்க. ஒருத்தர் உங்களுக்கு இன்றைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்லுவாங்கன்னா அந்த காரியம் நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கணும்னு மனசு இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களை வந்து இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதுல்ல நான் சொல்றது? ஒரு பையன் ஒரு பொண்ணை நேசிக்கிறான், ஒரு பொண்ணு நேசிக்கிறாங்க, 2 பேரும் மேஜர் ஆயிட்டாங்க, 2 பேருக்கும் வயசு இருக்குது, அம்மா அப்பாவுடைய பேசியாச்சு, அவ்வளவுதான், சரி ஓகே நம்ம வந்து வயசு கொண்டு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது ஒரு விதத்துல நியாயம். ஆனா இது எல்லாத்தையும் என்ன பண்றது தெரியுமா? நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம், அடுத்த இயர் பண்ணிக்கலாம், அடுத்த இயர் பண்ணி. இன்னும் சில கொடுமை உலகத்துல நடக்குது. திருமணமே பண்ணாம ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்து ஒரு வீடு எடுத்து தங்கி அப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறாங்க. கேட்டா என்ன பண்றதுன்னா, சில இதுல சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஜொபிக்கணும் இதுக்காக. நம்ம பிள்ளைங்க யாருமே அப்படி சிக்க கூடாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் உன்னை கல்யாணம் பண்ண போற புருஷன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, நம்ம ஏன் 2 பேரும் ஒன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கிடலாம், ஒரு வீடு எடுத்து தங்கிடுவோம், நம்ம என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ண தானே போறோம், என்னைக்கா இருந்தாலும். இது ஒரு ட்ரெண்டாவே இப்ப இருக்குது. ஆனா இல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு டக்குன்னு ஒரு முறிவு வந்துருது. முறிவு வந்து அடுத்த நிமிஷத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ்வளவுதான், உனக்கும் எனக்கும் செட் ஆகல, நீ போயிரு நானும் போயிடுறேன். இது என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது அழகா? ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை பண்ண முடியுமா? ஒரே வீட்டில் கணவன் மனைவியை போல வாழ்ந்து விட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணா அந்த மனசாட்சி உறுத்தாது? அப்போ எதற்காகவும் ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து தள்ளி போடுகிறத முதல்ல நிறுத்துங்க. இந்த ஜெபத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் உங்க அம்மா அப்பாட்ட சொல்ல மறைச்சு கூட வச்சிருக்கலாம், மறைச்சிருக்கலாம். எங்க அப்பாட்ட சொல்லல, நெக்ஸ்ட் இயர் சொல்லலான் இருக்கேன், 6 மாசம் சொல்லலான் இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒருவேளை கடவுளுடைய சித்தம் அப்படின்னு அறிஞ்சிச்சுன்னா உங்க அம்மா அப்பாட்ட ஓப்பனா சொல்லிருங்க. உங்க அம்மா அப்பாட்ட சொல்லி இதான் நடக்குது, இதனால தான் நான் வேண்டான்றேன், இப்படி இருக்கு, நாங்க திருமணம் பண்றதுக்காக ஓகே நீங்க பண்ணிக்கிங்க, ஆண்டவருடைய சித்தத்தோட பண்ணிக்கிங்க. ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, யாரையோ ஒருத்தரை நம்பி நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணிடாதீங்கன்னா, காலத்தை இன்னைக்கு தருகிற வேலையை கர்த்தர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் தருவார். ஆமேனே வரமாட்டேங்குது. நிறைய பேர் தருவாரா தரமாட்டாரா? ஆமேன்னு சொல்றீங்களா? இப்ப படிக்கிற படிப்பை கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளால படிக்க முடியும். அதான் நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்குது, அப்படி படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சந்தேகமா இருக்குது. இல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போறது கர்த்தர். நம்முடைய பலத்தினாலே அல்ல, நம்முடைய திறமையினாலே அல்ல. நமக்கு வேலை கொடுக்கறது நம்முடைய திறமையினாலேயா? அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினால. தங்கச்சிகளுக்கும் சொல்றேன், தம்பிகளுக்கும் சொல்றேன், தயவு செய்து நாளைக்கு பார்த்துக்கலான்னு யாராவது ஒருத்தர் உங்க நம்பிக்கைக்கு நம்பி காலத்தை தள்ளுறாங்க அப்படின்னா
என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்கள நம்பாதீங்க. அவங்க கடைசியில் உங்களை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அதுக்கு வந்து சிலர் எங்கள் அம்மா ஒத்துக்கலை, எங்கள் அப்பா ஒத்துக்கலை, கடைசியில் வந்து 7 வருஷம் தாண்டதுக்கப்புறம் 6 வருஷம் தாண்டதுக்கப்புறம் எல்லா வயசெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் டேடி மம்மி ஒத்துக்கவே இல்லை, அதனால வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி உடைந்து போன நிறைய பிள்ளைகள் இடத்துல வந்து ஜெபித்திருக்கிறார்கள். அதனால் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம், இல்லை வேண்டாம் அப்படி பண்ணாதீங்க. இன்னும் நடந்தால் அவ்வளோதான், ஒரு டைம் 3 months 2 months. அதை நானும் என்ன சொல்லுன்னா, ஒரு திருமணத்துக்காக ஒரு பிள்ளைய ஒரு பையன் பார்த்துட்டான் அப்படின்னா குறைஞ்சது 3 மாதம் மட்டும்தான் டைம். 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த திருமணம் நடக்காமல் நீடிச்சிருவோன்னா அது கூட தடையாக போயிரும் பாருங்க. ஏன்னா இந்த 3 மாதம் இருந்த உடனே ஃபோன் நம்பர் 2 பேர் வாங்குவாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது ஃபோன்லேயே சண்டை போடுவாங்களா, உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு முன்னாடியே பேசி இவ்வளோ பெரிய பஜாரிட்ட நான் ஆள மாட்டேன்னு அவன் சொல்ல, ஐயோ இவ்வளோ போடுற கோவக்காரன்ட்ட நான் ஆள மாட்டேன்னு இவங்க சொல்ல, அப்போ 2 பேருக்கும் இந்த மாதிரி நிச்சயதார்த்தமாகி திருமணத்தை தள்ளி போட்ட எத்தனையோ உறவுகள் முறிந்தது எனக்கு தெரியும். போனுலாலேயே 3 மாசமே தாக்கு பிடிக்கல பாருங்க, 5 மாசமே தாக்கு பிடிக்கல பாருங்க. அப்போ நீங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் நான் தள்ளி போட மாட்டேன். ஆமேன் சொல்லுங்கள். ஜெபிக்கலாமா? ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். சிலர் வந்து இங்க வந்து கரெக்டா மனசுல இல்ல பாஸ்டர் நான் தள்ளி போடலன்னு தான் வந்திருக்கிறீங்க. ஆனா சிலர் அப்படிப்பட்ட மனசுல இருந்தா நம்ம ஜெபிக்க போறோம். என்னுடைய படிப்புக்காகவோ என்னுடைய வேலைக்காகவோ நான் தள்ளி போட போவதில்லை. கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே இனி நான் தள்ளி போடலை. ஒருவேளை இத்தனை நாட்களும் அப்படி தள்ளி போட்டிருந்தா, என்னுடைய படிப்புக்காக நான் தள்ளி போட்டிருந்தா, என்னுடைய வேலைக்காக தள்ளி போட்டிருந்தா, என்னை தயவாய் மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே. நான் இனி ஆண்டவரே இத்தனை நாட்களும் நான் தள்ளி போட்டது தவறு என்று நான் உணர்கிறேன். ஆனால் இனி நான் தள்ளி போட மாட்டேன். அப்பா, அந்த ஏற்ற காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வாக்குத்தத்தம் என் தலையின் மேல் அப்படியே நடக்கட்டும். அப்பா, நான் தள்ளி போட்டதுனாலே நீர் தள்ளி போடாமல் இரும் ஆண்டவரே. நீர் தள்ளி போட வேண்டாமப்பா, நீர் தள்ளி போட வேண்டாமப்பா, தள்ளி போட வேண்டாமப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லும் போது பிள்ளைகள் கேட்பார்களாக ராஜா. பெற்றோர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்தில் நிறைய பெற்றோர்கள் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்றேன். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த சரியான அந்த வயது வரும்போது நீங்க வந்து அந்த காரியத்தை நீங்க முயற்சி எடுங்க. எந்த காரணத்தை கொண்டு நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா தள்ளி போடுவதற்கு மட்டும். ஏன்னா எனக்கு அப்படியே கண்ணீரா இருக்குது. நமக்கு வந்து நம்முடைய உடம்பினுடைய அழகெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு தகுந்தது மாதிரி சேஞ்ச் ஆயிரும். நம்மளா தள்ளி போடாம நம்மளா தப்பு பண்ணாம இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். ஆமே ஆமேன் தானே? அப்படின்னா நம்ம அறியாது இருக்கிற காலத்தை கர்த்தர் அறியாதவளு போல் இருக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க தள்ளி போடல, ஆனா உங்களுக்கு வரல, உங்களுக்கு அமையல, அது வந்து கர்த்தர் பார்த்துக்குவார். அது கர்த்தர் பார்த்துக்குவார். அது கர்த்தருடைய சித்தம். அதுக்காக நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆனா வேணும்னே சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு பிடிக்கல, எனக்கு என்ன வயசு ஏன்னு கேட்டா கேர்ள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சமையல் பண்றதெல்லாம் கஷ்டமா இருக்குது, எனக்கெல்லாம் போய் இன்னொருத்தனுக்கு சமைச்செல்லாம் கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. பசங்கள்கிட்ட கேட்டால் ஏன் அப்படின்னா, இன்னும் நான் கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்க வேண்டாமா, இப்போவே நான் வந்து பண்ணால் ஒரு குடும்பத்தை தூக்கி தலையில் வச்சா நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக இருக்கிறது. அப்போது அந்தந்த வயதிலே நீங்கள் வந்து செய்யலைன்னா உங்களுடைய சரீரத்தினுடைய தோற்றங்கள் மாறும்போது அது ரொம்ப நேட்டிவாக போயிடும், அது கஷ்டமாக போயிடும். அதனால் சில பிள்ளைங்களுக்கு ரொம்ப விளையாட்டுத்தனம் அதிகம். நம்முடைய கவர்மெண்ட்டினுடைய அனௌன்ஸ் படி பிள்ளைகளுக்கு 21 இல்லை 21 வயது, பசங்களுக்கு வந்து ஒரு 25 வயது சொல்லலாம், 24 25 அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையிலே நம்ம இணைக்கப்படுவதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதான் நம்மளா வந்து லேட் பண்ணிட்டோம்னா நம்மளா வந்து லேட் பண்ணக்கூடாது.
கர்த்தரா நமக்கு தாமதம் பண்ணாருன்னா நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம், திரும்பவும் சொல்றேன், வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேலானதையே நமக்கு செய்வார். அவருக்கு 10 வருஷம் முன்னாடியும் கொடுக்க முடியும், 10 வருஷம் கர்த்தர் பின்னாடியும் கர்த்தர் தர முடியும். அந்த பலத்தையும் கர்த்தர் தருவார், இந்த பலத்தையும் கர்த்தர் தருவார். ஸோ எதற்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இனி தாமதம் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு முடிவை ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. அப்புறம் போய் படிக்கட்டும், அப்புறம் போய் வேலை செய்யட்டும், அப்புறம் போய் சம்பாதிக்கட்டும். கர்த்தர் அதை அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. பாடலாம். ஆவிக்குரிய பிரம்ம அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆவிக்குரிய விதத்தில் கூட சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப இந்த தீர்க்க தரிசனத்தை குறி சொல்றது மாதிரி நம்புவாங்க. என்ன சொல்லுவாங்க? குறி சொல்றது. யாராவது ஒருத்தர் கண்ணை மூடி, மகளே நான் பார்க்கிறேன், உனக்கு மிகவும் உயரமான ஒரு மீசையே இல்லாத ஒரு நல்ல வெள்ளை சட்டை போட்டிருக்கிற ஒரு மகனை ஆண்டவர் காண்பிக்கிறார் அப்படின்னு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியுமா? இந்த சிஸ்டர் அந்த மீசை இல்லாத, அந்த ஒயிட் துணி போட்ட அந்த மனுஷனையே தேடிட்டு இருப்பாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தீர்க்க தரிசனம் வந்திருக்குது. இல்லை, இதை நான் பழிக்கல, இதை குற்றமா சொல்லலை. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய பிரம்மையில சிலர் சிக்கியிருக்க கூடாது. சிலர்கிட்ட ஜெபம் பண்ண போகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இது என்னமா உனக்கு செட் ஆகாத மாதிரி ஆவியில நான் உணர்றேன் அப்படின்னு. நல்ல ஒரு ஜெபிக்கிறவர்கள், நல்லா ஆண்டவரோட நடக்கிற ஒரு பரிசுத்தவான் சொல்லலாம், உண்மையிலே இது இல்லைன்னு சொல்லலை, அது நடக்கலாம். ஆனா அதான் வீட்டில் ஜோலனா பையை தூக்கிட்டு வரவங்க எல்லாம் சொல்றதை நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்றது? தூக்கிட்டு வர்றவங்க கண்ணை மூடிட்டு, உனக்கு இது நடக்காது, இது உனக்கு செட் ஆகாது, இது உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்ன உடனே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே நம்பிடுவாங்க. இல்லை, கர்த்தர் அதை வேண்டான்றாரு. இதை விட ஒரு கொடுமை என்னன்னு தெரியுமா? இந்த பொண்ணு பார்க்க போகும்போது ஏதாவது நடக்கும் பாருங்களேன். இந்த பையனை பார்க்க போகும்போது, பொண்ணை பார்க்கும்போது அதை ஒரு சகுனமா எடுத்துட்டு கட் பண்ணுவாங்க பாருங்களேன், கர்த்தர் பேசுறதா நினைச்சிட்டு. சில இடங்களெல்லாம் ஆண்டவர் தடுக்க கூட செய்யலாம். ஆனா அந்த பொண்ணு பார்க்க போகும்போது இவங்க மனசுக்குள்ள இன்னைக்கு அவங்களுக்கு லட்டு வாங்கிட்டு போகலாம், லட்டு அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அங்கே போய் கடையில் நின்னா, சார் மைசூர் பாக்கு தான் சார் இருக்குது. உடனே இன்னைக்கு கர்த்தர் சித்தம் இல்லை, நான் எதிர்பார்த்து போன ஸ்வீட் ஒன்று, அங்கே இருக்கிறது ஒன்று, இந்த மாப்பிள்ளை வேண்டாம். எதுக்கு? ஏமா இதுல எல்லாமாமா ஆண்டவருடைய சித்தம், இதுல எல்லாமா ஆண்டவருடைய நடத்துதல். அப்போ இந்த மாயையான ஒரு பிம்பத்தை காமிச்சும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்களேன். இது பயோடேட்டா வந்த உடனே அப்படியே எந்த தீர்க்கதரிசியாவது போயிட்டு இது கர்த்தர் சித்தமா சித்தம் இல்லையா அப்படின்னு நீங்க ஊரூரா கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கா காமிக்கிறத விட, நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு சொல்லுன்னு சொன்னாலே கர்த்தர் சொல்லுவாரு. கல்யாணம் பண்ண போறது நீங்க, இன்னொருத்தங்க கிடையாது. அதனால இன்னொருத்தர் பார்த்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு செட் ஆச்சா அப்படின்னா நீங்க தான் பார்க்கணும். அதுவும் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, இந்த 100 மார்க் அவங்களுக்கு இருக்கணும்னு நம்ம பார்க்க முடியாது. யாருமே 100 மார்க் கேட்கல, 100 மார்க் யாருமே வாங்க முடியாது. ஏதோ ஒரு சிலது குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா கர்த்தர் நமக்கு செய்யறது பெஸ்டா இருக்கும்னு நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க இப்படி நம்புவீர்களே, ஆனால் சில பிள்ளைகள், சில தம்பிங்க இப்படிதான், இது பிள்ளைங்க பண்றாங்களோ இல்லையோ, இந்த அம்மா அப்பா, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தட்டையா போய் கேட்பாங்க. இந்த மாதிரி பொண்ணை பார்த்துக்கிறோம், 2 பேருடைய ஜாதகத்தை கொடுத்து உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ இந்த ஜாதகம் 2 செட் ஆகாது, இது அந்த மூலையில இருக்கு, இது இந்த மூலையில இருக்குது, எல்லாமே அப்படிதான் இருக்கும், எல்லாமே அந்த மூலையில் இந்த மூலை தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே சரி வேண்டாம், ஜாதகம் சரியில்லை உலகத்தான். நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ணி அவர் வேண்டான்னாரு, கண்ணை மூடிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல வேணான்ட்டாரு. நான் இன்னைக்கு ஒன்று நினைச்சிட்டு போனேன், அது நடக்கல. போகும்போதே நாய் குறுக்க வந்துருச்சு, பூனை குறுக்க வந்துருச்சு, பன்னிக்குட்டி குறுக்க வந்துருச்சு. ஏங்க அதுக்கு அந்த டைம் தான் போகணும்னு தோணுச்சு, அது போயிடுச்சு. அதுக்காக பன்னிக்குட்டி குறுக்க வந்துச்சு, நாய் குறுக்க வந்துச்சுன்றதுக்காக நம்ம போறது அது என்ன பார்த்துட்டா இருக்குது? ஆம், நீ திருமணத்திற்கு போகிறாய், நீ போகிறது சித்தம் இல்லை, அதனால் நான் உனக்கு குறுக்கே போவேன் அப்படின்னு அது ஏற்கனவே அதுக்கு இருக்கிறதே 5 அறிவு. நம்ம ஆட்கள் எல்லாம், நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கிறேன், பார்த்தா ஒருத்தங்க நின்றுட்டார், ஒருத்தர் பைக்ல. எனக்கு இவர் நின்ன உடனே நானும் நின்ட்டேன். சரி என்னமோ நடந்துச்சு போல இருந்துச்சு. என்ன இப்படி திரும்பி பார்த்தாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லைன்னாரு. அட போயா, நீ வேற இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்க, எனக்கு வேற வேலை இருக்குண்ணா. அப்படியே நான் போன அடுத்த நிமிஷம் திரும்பி வண்டி எடுத்துட்டு போறாரு. அப்ப நான் நிறுத்தி கேட்டேன், ஏன் சார் அதுல நின்னீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல கூனை குறுக்க போச்சு, யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிராஸ் பண்ண. ஏன் அப்ப நீ கூனை குறுக்க போனா நீ விழுந்து செத்துருவ,
இப்போ நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு யாராவது ஒருத்தர் முன்னாடி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் போகலான்னு நினச்சி நின்னேன் அப்படின்னாரு. ஏன் சார் இப்போவும் இப்படி இருக்கீங்களா சார் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். சிலருக்கு அதுக்காக எல்லாமே தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. சில இடங்கள்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சித்தம் இல்லாததை சிலதை காண்பிப்பார். நல்ல ஆண்டவரோட நடந்து ஜெபம் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு பார்த்துட்டு வரும்போதே, அந்த பையனை பார்த்துட்டு வரும்போதே நல்ல தரிசனங்கள் எல்லாம் பார்க்குறவங்க இருக்காங்க. கரெக்டா அது அப்படியே பார்ப்பாங்க. அது சிலருக்கு நடக்கும். ஆனா சிலருக்கு பார்த்த உடனே பிடிக்காது. அவங்க அன்னைக்கு நைட்டு பார்க்குற தரிசனம் எப்படிதான் இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? அந்த மனுஷனை குறித்து கெட்ட தரிசனம் தான் இருக்கும் சிலருக்கு. அதை பெருசா எடுத்துக்க கூடாது. நல்லா ஜெபித்து கர்த்தரே உங்களுக்கு நடத்துவாரானால் நீங்க பண்ணுங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஜாதகத்தை தூக்கிட்டு போற மாதிரி நீங்க பயோடேட்டா தூக்கிட்டு போய் ஒவ்வொரு தீர்க்க தரிசியா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? தேடவே கூடாது, தேடவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப சமாதானத்தை தருவார். திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி இணைக்கப்படுறதுக்கு ஒரு சமாதானம் வரும் பாருங்க. அந்த சமாதானம் உங்க மனசுல வந்துச்சுன்னா நீங்க போங்க. குடும்ப வாழ்க்கைனாலே கண்டிப்பா ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும், கஷ்ட நஷ்டம் இருக்கத்தான் செய்யும். நம்ம தாழ்ந்து இறங்கி முடிச்சுதான் போகணும். அந்த பலனை கர்த்தரே உங்களுக்கு தருவார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ நம்பர் 3, மூன்றாவது, நான் எதற்காகவும் என்ன பண்ண மாட்டேன்னா தாமதம் பண்ண மாட்டேன், அதே நேரத்தில் அவசரமும் பட மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்கள். சிலருக்கு ரொம்ப லேட்டானதை நினச்சி ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும், இல்லை நம்ம பண்ணிட்டு போனால் போதும். எங்கள் அம்மா ஒரே டார்ச்சர், எங்கள் அப்பா ஒரே டார்ச்சர், நைன் இருக்காங்க, திட்டிகிட்டே கிடக்குறாங்க, அதனால இந்த வீட்டு விட்டு போனால் போதும், ஏதாவது ஒன்று கிடைச்சா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஹலோ, சிலர் அப்படிதான் நினைப்பாங்க. இந்த அம்மா, இந்த பிள்ளைங்க நிறைய பேர் அப்படிதான். இந்த அம்மா அங்கே பார்த்தீங்களா சில நேரத்தில் திருமணத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா திட்டிகிட்டே கிடப்பாங்க. நீ பொய்யும் தலைய மாட்டேங்கிற, எவனாவது ஒருத்தன் ஒன்ன கூட்டிகிட்டு போயிட்டான்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு எல்லாம் திட்டுவாங்க சிலர். உடனே இந்த பிள்ளைகளுக்கு அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் சிலர் என்ன பண்ணுவாங்க, சில பிள்ளைங்களை தவறாக முடிவு கூட எடுத்துருவாங்க. அவ்வளோதான், இந்த தொந்தரவு தாங்க முடியலை, இதுக்கு யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட முடிவை மட்டும் தயவு செய்து குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த பிரச்சனையை விட அடுத்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் அவசரமும் பற்ற முடியாது. எனக்கு லேட் ஆகுதுன்றதுக்காக அவசரப்படாதீங்க, இல்லை எனக்கு டைம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் மெதுவாக வந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நேர்த்தியாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய மனது ஒருவேளை உங்களுடைய இப்போ ஒருவேளை உங்கள் மனசில் அப்படி இருக்கலாம், பாஸ்டர் என் மனசு அந்த கண்டிஷனுக்கு வந்துச்சு பாஸ்டர், எனக்கு திருமணம் ஆனால் போதும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆனால் போதும், ஏதோ ஒன்று அவங்க தலையில் இப்படி அவங்க திருமணம் ஆகலைன்ற அந்த நிந்தை மாறட்டும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் மேலானதையே தருவார், கர்த்தர் நல்லதையே தருவார். நீங்கள் ஏன் அப்படி நினைக்கணும்? நீங்கள் ஏன் அப்படி நினைக்கணும்? தாமதமானாலும் என் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பது என்றும் நன்றாகத்தான் இருக்கும், வெற்றியாகத்தான் இருக்கும். அவருடைய இதுல தோல்வி வராது. நான் நம்புகிறேன். நான் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தாமதமாகுதுன்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் ஆமேன். எல்லாம் உலகத்தால் கழித்து போட்டது அல்ல, கர்த்தர் மேலானதையே கர்த்தர் செய்வார், மேலானதையே கர்த்தர் செய்வார். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உனக்கு நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் நினைப்பதற்கு அதிகமாய், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கு அதிகமாய் என் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இந்த 2ஆம் நாள்ல எழும்பி நிற்கலாம் கர்த்தர் சமூகத்தில். எல்லாரும் தேவ சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். இதோ தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த ஜபத்தில் இருக்கிற எத்தனை பிள்ளைங்க, எத்தனை தகப்பன், எத்தனை தாய், நான் சாகிறதுக்குள்ள என் பிள்ளைக்கு நான் பார்க்க மாட்டேனா? நான் மரணம் அடைகிறதுக்குள்ள என் பிள்ளையினுடைய கையை பிடிச்சு ஒருத்தட்ட கொடுக்க மாட்டானா? என் பையனுக்கு ஒரு வாழ்வை நான் பார்க்க மாட்டானான்னு நிறைய தாய் தகப்பன் ஏங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறீரே. இப்பொழுது நாங்க ஜெபிக்கிறோம், உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும், உம்முடைய தயவுள்ள கரம் கடந்து வரட்டும், ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த தடைகள் எதுவா இருந்தாலும் இப்பொழுது அந்த தடைகள் உடைக்கப்படுவதாகப்பா, உடைக்கப்படுவதாகப்பா. அந்த சாபங்கள் உடைக்கப்படுவதாகப்பா.
உடைக்கப்படுவதாகப்பா, உடைக்கப்படுவதாகப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இறங்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெப குறிப்பா அனுப்பியிருக்காங்கப்பா. வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் ஜெப குறிப்பா அனுப்பியிருக்காங்கப்பா. இந்த திருச்சபையில எத்தனை பேர் ஜெப குறிப்பை எழுதி போட்டிருக்காங்கப்பா. ராஜா, இந்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறுவதாக. ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது பத்திரிகைகளாய் மாறுவதாக ராஜா. அது திருமண பத்திரிகைகளாய் மாறுவதாக. வெகு சீக்கிரத்திலே இந்த ஜெப குறிப்பிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த பெயர்கள், ஓ ஹalleluya, திருமண பத்திரிகையிலே அடிக்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டு அது எங்களுக்கு அனுப்பி வைக்கப்படட்டும். அது எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு எங்க பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். எங்க தாயாருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். சொந்தங்களுக்கெல்லாம் நடந்துச்சே அப்பா. உலகத்தானுக்கு நடக்குதே அப்பா. விக்கிரக ஆராதனைக்காரங்களுக்கு நடக்குதே அப்பா. அவங்கெல்லாம் நெஞ்ச தட்டிக்கிறாங்களே. எங்களுக்கெல்லாம் நடந்துச்சு, எங்களுக்கெல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு மட்டும் ஏன் லேட் ஆகுது? இல்லப்பா, அவங்க கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே ராஜா. இப்பொழுது அந்த சொந்தங்கள் கண்களுக்கு முன்பாக என் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த இறங்கி வாரும். ஹalleluya. கர்த்தர் எனக்கு தாமதம் பண்ணினாலும் எனக்கு மேலானதையே கர்த்தர் செய்தார். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்தார் என்று என் பிள்ளைகள் சாட்சி சொல்லுவார்களாகப்பா. ஹalleluya. சில பிள்ளைகளுக்கு பார்க்கிறதுக்கு யாரும் இல்ல ஆண்டவரே. அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, சொந்தங்களும் இல்ல. அப்பா, 4 பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டை நினைச்சிருங்கப்பா. 3 பெண்பிள்ளைங்க இருக்கிற பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டை நினைச்சிருங்கப்பா. நினைச்சிருங்கப்பா. ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தா 5 பேருக்கும் இன்னும் திருமணம் ஆகல. அந்த குடும்பத்தை நினைச்சிருங்கப்பா. 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தர் கூட இன்னும் திருமணம் ஆகல. நினைச்சிருங்கப்பா. அந்த கட்டு உடையட்டும். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அந்த கட்டு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த கட்டுகள் இப்பொழுது உடைவதாக, உடைவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைவதாக. அந்த வீட்டில் ஒரு சந்தோஷ செய்தி கேட்கட்டும். அந்த வீட்டில் ஒரு ஆடல் பாடல் சத்தம் கேட்கட்டும். ஓ ஹalleluya. அந்த வீட்டில் ஒரு களிப்பின் சத்தம் கேட்கட்டும். அந்த வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணப்படட்டும். ரீதாலாரா கத்தனோரலே ரத்த 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் திருமண வயசுல இருக்காங்களே. 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் திருமண வயசுல இருக்கிறாங்களே. நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே மேடையில 3 பேருக்கும் முடிக்கிறதுக்கு உங்களால முடியும்ப்பா. அப்படி ஒரு சாட்சியை எங்க காதுகளில் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி எங்க காதுல கேட்கணும். 3 பேருக்கும் ஒரே நாள்ல நடந்து முடிஞ்சிருச்சு. எங்க எல்லாரையும் நினைத்ததற்காக உமக்கு கோடி நன்றி. இந்த கடைசி நாள் ஜெபத்துல ஒரு பெரிய வல்லமையை நாங்க பார்க்கணும். ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கணும். நன்றி அப்பா. வெளியூர்ல இருந்தெல்லாம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆன்லைன்ல இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. எங்களுடைய திருச்சபையினுடைய இடத்திற்காக கடைசியாக கொஞ்சம் தேவை ஆண்டவரே. இன்னும் 2 மாதத்துக்குள்ள அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அந்த லாஸ்ட் டியூ தகப்பனே, உம்முடைய கை எங்களுக்கு திறக்கப்படட்டும் அப்பா. அதற்கான உதவிகளை நீர் அனுப்பும் ஆண்டவரே. அதற்கு பின்பு நாங்கள் வாங்கின அந்த பணத்தை செலுத்துவதற்கு அந்த வசதிகளை நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காய் நன்றி. உங்களுக்கு சித்தமானால் புதிய வருஷ நியூ இயர் சர்வீஸை நாங்கள் ராஜயோக்கியமாய் கம்ஃபர்ட் சர்ச்சில் எழுதி அதுல போய் ஆராதிப்பதற்கு கர்த்தரங்களை நடத்தும். உங்க திரு சமூகங்களை நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. உங்களுடைய